Hi friends, welcome to Madras Virunthu. நம்ம இன்னைக்கு கோதுமை மாவுல ஸ்நாக்ஸ் செய்ய போறோம். கோதுமை மாவுல செய்யறதுனால இது நல்ல ஒரு ஹெல்தியான ஸ்நாக்ஸ். அது மட்டும் இல்லாம பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியா செஞ்சிடலாம். இந்த ஸ்நாக்ஸ் பாத்தீங்கன்னா மேலே நல்லா மொறுமொறுன்னு இருக்கும், உள்ள நல்லா சாஃப்ட்டா இருக்கும். அது மட்டும் இல்லாம ரொம்ப நாள் வரைக்கும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். வாங்க எப்படி பண்றதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். நான் ஒரு முட்டை எடுத்திருக்கேன். இது கூட 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கங்க. சர்க்கரை வந்து எந்த கப்பில் மெஷர்மெண்ட் பண்ணுறோமோ அதே கப்பில் தான் மாவு மெஷர்மெண்ட் பண்ணணும். இந்த முட்டையும் சர்க்கரையும் 5லேருந்து 7 நிமிஷம் வரைக்கும் நல்லா அடித்து விடுங்க. விஸ்க் இருந்துச்சுன்னா அது யூஸ் பண்ணி அடிங்க, கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அப்படி இல்லைன்னா ஸ்பூனால் செய்யுங்க. இப்படி நல்லா 5லேருந்து 7 நிமிஷம் வரைக்கும் அடிக்கிறதுனால நல்லா சாஃப்டான ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சியில் கிடைக்கும். ஸ்நாக்ஸும் பார்த்திங்கன்னா நல்லா உள்ள சாஃப்டாக இருக்கும். பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா க்ரீமியாக வந்திருக்கு. 5லேருந்து 10 நிமிஷம் அளவுக்கு அடித்து விட்டால் இதை போல் தான் நல்லா க்ரீமியாக இருக்கும். இது கூட 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கோங்க. உங்கள்கிட்ட வந்து ஏலக்காய் வந்து ரொம்ப கம்மியான குவான்டிட்டியில் இருக்குது, மிக்ஸி ஜாரில் அரைக்க முடியாதுன்னா அந்த ஏலக்காய் கூட வந்து எண்ணெய் சேர்க்காம லைட்டாக ட்ரையாக ஃப்ரை பண்ணிவிட்டு 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்து அரைச்சிங்கன்னா நல்லா நைஸாக அரைஞ்சிடும். இப்போ பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது கூட 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. சர்க்கரை மெஷர்மெண்ட் பண்ண அதே கப்பில் தான் கோதுமை மாவும் மெஷர்மெண்ட் பண்ணிக்கணும். இது கூட 1/4 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கோங்க. நான் சேர்க்க போகிற ரவை வந்து வறுக்காத ரவை. இதுக்கு வந்து நீங்கள் வறுத்த ரவை, பாம்பே ரவை இல்லைன்னா சின்ன ரவை எந்த ரவை இருந்தாலும் பரவாயில்ல சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே ஒரே ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. முட்டையும் சர்க்கரையும் நல்ல ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சியில் இருந்ததுனால மாவு பெருமல் பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ பாருங்கள் எல்லாமே ஒரே ஈவனாக மிக்ஸ் பண்ணியாச்சு. இது கூட கொஞ்சமாக பால் சேர்த்து நல்லா சாஃப்டாக பிணைஞ்சிக்கலாம். பால் வந்து அதிகம் தேவைப்படாது, 1/4 கப்பை விட குறைவாக தான் தேவைப்படும். ஏன்னா இதில் சர்க்கரை சேர்த்துருக்கனால மாவு கொஞ்சம் நீத்து போன மாதிரி ஆகும். அதனால வந்து பால் வந்து அதிகம் தேவைப்படாது. இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு மாவு பிணைஞ்சாச்சு. இன்னும் கொஞ்சமாக பால் சேர்த்துக்கலாம். எனக்கு வந்து 1/4 கப்பை விட ரொம்ப குறைவாக தான் தேவைப்பட்டுச்சு. இப்போ இது நல்லா சாஃப்டாக பிணைஞ்சிக்கோங்க. இப்போ பாருங்கள் நல்லா சாஃப்டாக பிணைஞ்சாச்சு. இப்போ இந்த மாவு வந்து 10 நிமிஷம் வரைக்கும் நல்லா ஊறணும். ரவை சேர்த்துருக்கனால சீக்கிரமாக ட்ரை ஆகிடும். அதனால மாவு மேலே கொஞ்சமாக நெய் இல்லைன்னா எண்ணெய் வந்து ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுடுங்க. 10 நிமிஷம் அளவுக்கு நல்லா ஊறட்டும். இப்போ பாருங்கள் 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். மாவு பாருங்கள் இன்னும் நல்லா சாஃப்டாக ஆகிடுச்சு. இப்போ இது நல்லா ஒரு சிலிண்டர் ஷேப் பண்ணிக்கோங்க. இப்போ இது வந்து சின்ன சின்ன துண்டுகளாக வந்து கட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் எல்லா துண்டுகளும் கட் பண்ணியாச்சு. இப்போ அதுலேருந்து ஒரு துண்டு ஃபஸ்ட்டு எடுத்து வச்சு ஒரு அளவுக்கு மெல்லிசாக உருட்டிக்கோங்க. இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு வந்து உருட்டிட்டா போதும். இதே மாதிரி இன்னொன்று செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ உங்களுக்கு ஸ்நாக்ஸ் எந்த சைஸுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வந்து துண்டுகள் வந்து சின்னதாக பெருசாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்நாக்ஸ்க்கு வந்து ஷேப் கொடுக்கலாம். இதை போல் ஒரு துண்டு எடுத்து உள்ளங்கையில் வச்சு இப்படி நல்லா இப்படி திரட்டுங்க. லைட்டாக இப்படி திரட்டிட்டு அந்த 2 முனையிலையும் வந்துட்டு இப்படி நல்லா ஷார்ப் பண்ணி விடுங்க. அம்மிக்கு குழவி இருக்கும் இல்லையா, பார்க்குறதுக்கு அந்த மாதிரி ஷேப்பில் தான் இருக்கும். உங்களுக்கு வந்து இந்த ஷேப் வேண்டான்னா உங்களுக்கு விருப்பமான எந்த ஷேப் வேணால் கொடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் இன்னொன்று கூட செஞ்சு காமிக்கிறேன். உங்களுக்கு வந்து இந்த ஷேப் வேண்டான்னா மாவு கொஞ்சம் கனமாக திரட்டிட்டு கட்டமாக கூட கட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ரவுண்ட் ஷேப்பு இல்லைன்னா கட்லெட் ஷேப் இதை மாதிரியும் கொடுத்துக்கலாம். உங்களுடைய விருப்பம்தான். இப்போ பாருங்கள் இருக்க எல்லா மாவுலையும் இதே மாதிரி ஷேப் கொடுத்துக்கிறேன். எல்லா மாவுலையும் இதே மாதிரி ஷேப் கொடுத்தாச்சு. இப்போ இது ஃப்ரை பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. எண்ணெய் சூடாக இருக்குது பாருங்கள். எண்ணெய் வந்து ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது, மிதமான சூடு தான் இருக்கணும். அதே மாதிரி வந்து இந்த ஸ்நாக்ஸ் ஃப்ரை பண்ணும்போது பார்த்திங்கன்னா லோ டு மீடியம் ஃப்ளேம், மீடியம் டு லோ ஃப்ளேம் இது மாதிரி மாற்றி மாற்றி வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். அப்போ தான் ஸ்நாக்ஸ் உள்ள வந்து நல்லா சாஃப்டாகவும் மேலே நல்லா முறுமுறுன்னு இருக்கும். ஃப்ளேம் வந்து அதிகமாக வச்சு ஃப்ரை பண்ணிங்கன்னா மேலே சீக்கிரமாக வந்து கரைஞ்ச மாதிரி ஆகிடும், உள்ளே வந்துட்டு மாவாக இருக்கும். ஸோ அதனால் வந்து லோ டு மீடியம் ஃப்ளேம் வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். இப்போ பாருங்கள் லைட்டாக கலர் மாறிட்டு வருது.
இப்போ லைட் கோல்டன் ப்ரௌன் கலர் வந்திருக்கு பாருங்கள். இந்த பக்குவத்தில் எடுத்திங்கன்னா இந்த ஸ்நாக்ஸ் வந்து நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இதே இந்த ஸ்நாக்ஸ் நல்லா மேலே மொறுன்னு வேணும்னா இந்த பக்குவத்தில் எடுத்துக்கோங்க. டார்க் கோல்டன் ப்ரௌன் கலரில் நான் இந்த பக்குவத்தில் தான் எடுத்திருக்கேன். எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சாஃப்டாக இருக்க மாதிரி தான் இருக்கும். முழுசாக ஆறினதுக்கப்புறமா மேலே நல்லா மொறுன்னு இருக்கும். உங்கள்கிட்ட நல்லா ஃப்ளாட்டான கடாய் இருந்துச்சுன்னா அதில் ஃப்ரை பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஒரே டைமில் வந்து அதிகமான குவான்டிட்டி சேர்த்து ஃப்ரை பண்ண முடியும். இந்த ஸ்நாக்ஸுடைய சூடு முழுமையாக ஆறினதுக்கப்புறமா நல்லா ஏர் டைட்டான கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணிங்கன்னா ரொம்ப நாள் வரைக்கும் நல்லா மொறுன்னு இருக்கும். ஸ்டோர் பண்ணி சாப்பிடலாம். இப்போ பாருங்கள், எல்லாமே நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. சுவையான ஸ்நாக்ஸ் நல்லா மொறுன்னு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இதை போல் ஸ்நாக்ஸ் செஞ்சு வச்சிட்டோம்னா எப்போல்லாம் ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணுன்னு தோணுதோ அப்போ எடுத்து சாப்பிட்டுக்கலாம். பசங்களுக்கும் ஸ்நாக்ஸ் பாக்ஸில் கொடுத்து அனுப்பலாம். கோதுமை மாவில் செய்கிறனால இது நல்ல ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸு. உங்களுக்கு இந்த ரெசிபீஸில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட்ஸில் கேளுங்க. உங்களுக்கும் இந்த ரெசிபி பிடிக்கும்னு நம்புகிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ஒரு மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு என் கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸ் வேறு யாருக்காவது இந்த ரெசிபி தேவைப்பட்டாலும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் நம்ம மெட்ராஸ் விருந்து சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.